நோயிலிருந்து விடுபட்டதால் பச்சை வண்டி கட்டி வரும் மக்கள். வேண்டுதல்கள் நிறைவேறியதால் உற்சாகத்தில் நடனமாடும் பெண்கள். கட்டேரியம்மன் கோயிலில் வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் வினோத திருவிழா. நம்ம இந்திய திருநாட்டில் பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது. குறிப்பாக நம்முடைய இந்து சமய மக்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், கிராம தெய்வம் என பல பெயர்கள் வைத்து கடவுளை வழிபடுறாங்க. அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக கிராமப்புற மக்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் பெரும்பாலும் கோபமும் வீரமும் நிறைந்த உக்கிரமான தெய்வங்களாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண் தெய்வமான கட்டேரி அம்மனை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். முதல்ல கட்டேரி அம்மன் எப்படி உருவானாங்கன்னு பார்ப்போம். காளி அம்மனின் அகோர சக்தி தான் கட்டேரி அம்மன் என்று சொல்கிறாங்க. சிவன், பார்வதி இருவரும் இரவில் நித்திரையில் இருக்கும்போது பார்வதி நடு இரவில் வெளியேறி பின் சூரிய உதயத்திற்கு முன் வீடு திரும்பி விடுவாராம். இதை உணர்ந்த சிவன் பார்வதியிடம் கேட்டபோது அதை பற்றி ஒன்றுமே தெரியாததைப் போல் காட்டிக்கொண்டாராம். இதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணிய சிவன் அடுத்த நாள் நடு இரவில் பார்வதி தேவி வீட்டை விட்டு வெளியேறியதை உணர்ந்து சிவன் அவரை பின்தொடர்ந்து சென்றாராம். அப்போது பயங்கரமான காளி ரூபம் எடுத்து அங்கிருக்கும் பிணங்களை தோண்டி எடுத்து அவற்றை உட்கொண்டிருந்தாராம். அதை பார்த்த சிவன் இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று எண்ணி காளி வரும் பாதையில் பெரிய குழியை உருவாக்கினாராம். அந்த குழியில் விழுந்த காளி சிவனை கண்டதும் அவள் செய்த செயலுக்காக மனம் வருந்தினாளாம். பின்பு இந்த அகோர ரூபத்தை விட்டுவிட்டு பார்வதியின் ரூபத்தில் சிவனுடன் சென்றாளாம். பின்பு இந்த குழிக்குள்ள விட்டு சென்ற அகோர சக்தி தான் கட்டேரி அம்மன் என்று புராண கதை சொல்கிறது. இந்த கட்டேரி அம்மன் தன்னை நாடி வருபவர்களை காத்து நிற்கும் காவல் தெய்வமாகவும் தீய சக்திகளை விரட்டும் கடவுளாகவும் விளங்குகிறாள். அப்படிப்பட்ட கட்டேரியம்மன் கோயில் எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட கட்டேரி என்ற ஊரில் தான் இருக்குது. கட்டேரியம்மன் கோயில் கொண்டிருப்பதை வைத்து தான் கட்டேரி என்ற ஊரே உருவானதாக சொல்கிறாங்க. நமது இந்து கடவுள் வழிபாட்டு முறையில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குது. அந்த வகையில் இந்த கட்டேரி அம்மனுக்கும் ஒரு வினோதமான வழிபாட்டு முறை இருக்குது. இந்த கோயில் திருப்பத்தூர்லேருந்து நாற்றம்பள்ளி செல்லும் சாலையில் இருக்குது. இந்த கோயிலில் ஏவல், பில்லி, சூனியம், தொழில் முடக்கம், குழந்தையின்மை போன்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கு இங்கே வந்து போகிறாங்க. இந்த கட்டேரியம்மன் கோயிலில் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ஏராளமான மக்கள் அவங்கவங்க பிரச்சனைகளுக்காக இங்கே வந்து தாயத்து மற்றும் கயிறு கட்டி செல்வதால் அவர்கள் பிரச்சனைகள் தீர்ந்து விடுவதாக நம்புகின்றனர். அது மட்டுமின்றி இந்த கோயிலில் ஒரு வினோதமான வழிபாட்டு முறையும் இருக்குது. அது என்னென்னா, உடம்புல மறு, தேம்பல் போன்ற தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த கோயில் குளத்தில் குளிச்சுட்டு அவர்கள் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த கோயிலை சுற்றி பொரியை தூவி வந்தால் மறு உதிர்ந்து விடுவதாகவும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதாகவும் இங்கு வரும் மக்கள் நம்புகின்றனர்.
இந்த கட்டேரி அம்மனுக்கு ஆடி மற்றும் ஆவணி மாத வெள்ளிக்கிழமை நாட்களில் வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழாவை கட்டேரி, தாமிலேரிமுத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஊர் மக்கள் இந்த விழாவை கொண்டாடுகின்றனர். ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை கட்டேரி அம்மனுக்கு திருவிழா தொடங்குகிறது. இந்த முதல் நாள் திருவிழாவில் கட்டேரி கிராமம் சார்பாக ஒரு காளை மாட்டை அலங்காரம் செய்து அதை கோயிலுக்கு அழைத்து சென்று காளை மாடு கட்டேரி அம்மனுக்கு தரிசனம் தரும்படி செய்கின்றனர். ஏனென்றால் கிருஷ்ணர் தங்கை கட்டேரி அம்மனை காண காளை வடிவில் வந்து செல்வதாக ஐதீகம் என்று கிராம மக்கள் சொல்கின்றனர். அதன் பிறகு ஆவணி முதல் வெள்ளிக்கிழமை தாமிலேரிமுத்தூர் கிராமம் சார்பாக பச்சை வண்டி கட்டிக்கொண்டு மேள தாளங்களுடன் ஊர்வலமாக வந்து கட்டேரி அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். ஏனென்றால் இந்த கிராமத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கும் மக்கள் குணமடைய வேண்டும் என்று இப்படி வழிபடுவதாக அந்த கிராம மக்கள் கூறுகின்றனர். இப்படி ஒவ்வொரு கிராம மக்களும் வழிபட்டு செல்கின்றனர். ஆவணி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த 5 கிராம மக்களும் ஒன்று கூடி கட்டேரி அம்மனுக்கு பொங்கல் வைத்தும் ஆடு, கோழி போன்றவற்றை பலி கொடுத்தும் அவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர். அப்படிப்பட்ட கடைசி நாள் திருவிழாவைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோயிலுக்கு வெளியில் ஏராளமான மக்கள் பொங்கல் வைத்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. இங்கே வரும் பக்தர்கள் அவர்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று கோயில் வாசலில் உள்ள பலிபீடம், சூளம், கொடிமரம் மற்றும் இந்த கோயிலை சுற்றி பொரியை இறைத்து வழிபடுகின்றனர். இந்த காட்சியை படம் பிடித்து கொண்டிருக்கும் போதுதான் திடீரென ஒரு கிராம மக்கள் மேள தாளங்களுடனும் பெண்கள் நடனமாடிக்கொண்டும் சீர்வரிசை எடுத்துக்கொண்டு ஆட்டுக்கிடாயுடனும் அவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற வந்து கொண்டிருந்தனர். சின்னஞ்சிறு மாரியம்மா சிரித்தா காளியம்மா ஓடி வந்தா வீதி நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து கட்டேரி அம்மனிடம் நோயிலிருந்து குணமடைந்த பிறகு பச்சை வண்டி கட்டி கொண்டு வருவதாக வேண்டி செல்கின்றனர். அப்படி வேண்டி சென்ற மக்கள் பச்சை வண்டி கட்டி வந்து இந்த கட்டேரி அம்மன் கோயிலை 3 முறை சுற்றி வந்து வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர்.
இப்படிப்பட்ட வினோதமான வழிபாட்டு முறை இந்த கட்டியரியம்மன் கோயிலில் இன்றளவும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் கட்டேரியம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.